பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம். நேற்று தினத்தில் 18வது சங்கீதம் முதல் 3 வசனங்கள்லேருந்து 2 காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு, 2வது நாம் அவருக்கு கொடுக்கிற பிரதியுத்தரங்களை நாம் பார்த்தோம். அதே 18வது சங்கீதத்தில் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 28வது வசனத்திலிருந்து தேவன் அவர் எப்படியெல்லாம் ஒரு இரக்கங்களை நம்மளுக்கு பாராட்டுகிறார் என்ற காரியங்களை நாம் வசனத்தில் பார்க்க போகிறோம். பாருங்க, நான் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய இரக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்களா நம்மளை விடுவிக்கிற காரியமாக இருக்குது. ஆல் ஹிஸ் மர்சிஸ் ஆர் அவர் பர்சனல் டெலிவரன்சஸ். பிரைஸ் தி லார்ட். வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 28வது வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இது தேவன் நம்மளை விடுவிக்கிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. நம்மளுடைய இருளிலிருந்து அவர் நம் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துக்கிறோ நாம் அதை பார்க்கிறோம். அவர் நம்மளை இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அது ரட்சிப்புல மாத்திரம் அல்ல, நம் அன்றன்ற வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கும்போது அநேக சூழ்நிலைமைகள், இருளாய் தோன்றுகிற சூழ்நிலைமைகளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை நீங்க துதிங்க. எந்த மாதிரி சூழ்நிலைமை இருந்தாலும், அதுல ஒரு வேற இருள் காணப்பட்டாலும், என் தேவன் அதை வெளிச்சமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்ம உள்ளத்துல இன்னைக்கு பத்தின் எறிட்டோங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைமையை பார்த்து கலங்குறவர் நாம் இல்லைங்க. நாம் எந்த சூழ்நிலைமையை பார்த்தாலும் பயப்படுகிறவர்கள் நாம் இல்லைங்க. நாம் தேவனுடைய பலத்த கரத்தின் மேல, தேவனுடைய செய்கைகள் மேல முழு விசுவாசம் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். திஸ் இஸ் த mercy of God. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் 29வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவன் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஒரு சேனைக்குள்ள பாயணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு சேனைக்குள்ள பாயணும்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு கரேஜ், ஒரு தைரியம் தேவை. இன்றைக்கு தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. நமக்கு நேரம் ஆண்டவர் என்ன மாதிரி இரக்கத்தை கொடுக்கிறார்னா, his mercy is making you courageous. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு அப்ரூவமான ஒரு தைரியம். ஆதி சபையை நம்ம பார்க்கிறோம். தேசங்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அரசாங்கங்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அவங்க இருதயம் கலக்கம் அடையலை. அவங்க இருதயத்தில் ஒரு தைரியம் இருந்தது. அதே தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க பயங்களை நீங்க விட்டு விடுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்க விசுவாசிங்க. தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைமை ஒரு சேனைக்குள் பாய்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறாருங்க. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 32வது வசனத்தில் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் பார்ப்போம். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என் தேவன் யாரா இருக்கிறாருங்க? பலத்தால் என்னை இடை கட்டுகிறவராக இருக்கிறார். என் வழியை தேவன் செவ்வையான வழியை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க ஒரு வனாந்திர அனுபவத்தில் இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த வனாந்திரத்தில் மனுஷனால வழி உண்டாக்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினா போதும், அந்த க்ஷணத்திலே, அந்த நிமிஷத்திலே அந்த காரியம் மாற தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிறவர், என் வழியை செவ்வையாக்க என் தேவன் இருக்கிறார். நாலாவதாக நாம் பார்க்கிறோம் 33வது வசனத்துல, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். அவர் என் கால்களை மான்களின் கால்களாக, ஷோர் ஃபுட்டிங் அவர் நம்மளுக்கு கொடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி. அசைக்கப்படாத மான்கள் கால்கள் பார்த்தீங்கன்னா, அது ஓடும் போது இல்லைங்களா, கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், சில நேரத்தில் மழை பெஞ்சிருக்கலாம், அந்த மலை பகுதிகள் அதில் ஓடுனாக்கிறோ அது சறுக்காம எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, அதுக்கு ஒரு உறுதி நம்ம பார்க்கிறோம். அதே போல தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், ஓட்டத்தை ஓட நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பாதைகளை நான் உறுதிப்படுத்துவேன். I will bring stability to your run. Hallelujah. இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு பாராட்டுற அவருடைய இரக்கங்களா இருக்கிறது. ஐந்தாவதாக 34வது வசனத்துல பார்க்கிறோம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். Hallelujah. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளுக்கு ஞானத்தை பாராட்டுகிறார், இல்லைங்களா? யுத்தத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். நான் மாம்சத்தோட ரத்தத்தோட யுத்தம் பண்ணலங்க. நம்மளுடைய யுத்தம் பார்த்தீங்கன்னா ஆவியின் மண்டலங்களில் இருக்கிற ஒரு யுத்தங்க.
இந்த யுத்தத்துக்கு வந்து மனுஷன் பயிற்சி கொடுக்க முடியாது. இந்த யுத்தத்தை எந்த புக்லையும் நம்ம படிச்சு கத்துக்கொள்ள முடியாது. ஆவியா இருக்கிற நம் தேவன் நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவர் நம் கரங்களை யுத்தத்துக்கு பயிற்சி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, நம்ம யுத்தம் இந்த உலகத்துல மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, இல்லைங்களா? நீங்க திருப்பி பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் இப்படி பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை எந்த மனுஷனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்க முடியுங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் இது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வார்த்தை தினந்தோறும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்குது. எப்படி இந்த இடத்துல நாம் ஜெயிக்க முடியும், எப்படி இந்த இடத்துல பிசாசை நாம் தோக்கடிக்க முடியும், என்ன நம்ம சொல்லணும், எப்படி நடந்து கொள்ளணும், என்னை ஆண்டவருடைய ஞானம் பயிற்சி கொடுத்து he is training me for war. hallelujah. இது தேவன் நம்மளுக்கு பாராட்டுகிற ஒரு இரக்கமா இருக்குதுங்க. பிசாசு எழும்பி வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த யுத்தத்தை செய்ய தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தில் தேவன் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். அந்த யுத்தத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற பயிற்சியை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் தைரியத்தோடு முன் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. 6வதாக நாம் பார்க்கிறோம் 35வது வசனத்துல, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பாருங்க, இங்கே உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று அவர் சொல்லுகிறார், இல்லைங்களா? அவர் சொல்லுகிறார், உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறாருங்க. இது தேவனுடைய இரக்கமா இருக்குது. நம்மளை ரட்சித்த தேவன் நாம் போய்கொண்டிருக்கிற இந்த மோட்ச பிரயாணத்துல, நாம் போய்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு நம் தேவனா தான் இருக்கிறாருங்க, இல்லைங்களா? நேற்று தினம் நம்ம சங்கீதம் 18 பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் உயர்ந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்ம துர்கமா இருக்கிறார், அவர் நம்ம கேடகமா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு திருப்பி ஆண்டவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய பாதுகாப்பு என் தேவனா இருக்கிறார். ஆண்டவர் இருக்கும்போது நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாம் முன்ன போவோம். 7வதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று, இல்லைங்களா? The gentleness of God has made me great. hallelujah. நாம் பெரியவர்களா மாற, நாம் போய் பட்டம் புகழோ இல்லை நம்ம பேர் புகழோ தேட ஒரு யூஸும் இல்லைங்க, ஒரு தேவையும் கிடையாதுங்க. ஏன்னா நம் தேவன், அவரை நாம் பின்பற்றும் போது, அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் போது, அவருடைய காருண்யம், the gentleness of God makes you great. இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, இல்லைங்களா? இது அவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு இரக்கமா இருக்குதுங்க. நாம் என்ன செய்ய வேண்டிய இந்த உலகத்துல, அதுல ஒரு சிறப்பான இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வருவராக இருக்கிறார். நம்ம நோக்கங்களை அறிந்தவர் அவர், நம்ம நோக்கங்களை முன்குறித்தவர் அவருங்க. மோசையை நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? மோசைக்கு நோக்கத்தை தேவன் முன்குறித்தார். அந்த நோக்கத்தில் அவனை பெரியவனாய் மாற்றினது நம் தேவன் தான். யாக்கோபுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் கொடுத்தார். எத்தனாய் அவன் ஓடிக்கொண்டு இருந்தாலும் அந்த நோக்கத்துல அவருடைய காருண்யம் அவனை பெரியவனாக மாற்றினது. அவன் அண்ணன் அவனை கொலை பண்ணணும்னு முயற்சி எடுக்கிறான், இருந்தாலும் ஆண்டவர் பெரியவனா மாற்றணும்னு யோசித்துட்டார்னா எந்த எதிரியும் எந்த பிசாசின் சதி திட்டங்களும் அதை தடை பண்ண முடியாதுங்க. யோசேப்பை ஆண்டவர் அழிக்கிறார், அவனுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த நோக்கத்துல அவன் பெரியவனா ஆகணும்னு அவனுக்கு விருப்பம் இருந்தாலும் சிறைச்சாலையில் அடக்கப்படுகிறான், இருந்தாலும் ஆண்டவர் உடைய காருண்யம் அவனை பெரியவனாக மாற்றுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற நோக்கம் அவன் பெரியவனா மாறணும் என்று 3 அபிஷேகங்களை பெறுகிறான். ஆனாலும் அவன் வனாந்தரங்களை சுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதனா காணப்படுகிறான். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம் தான் அவனை பெரியவனாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவன் நம்மளுக்கு பாராட்டுற இரக்கங்களாக இருக்கிறதுங்க. கடைசியாக 8வதாக நம்ம பார்க்கிறோம், 39வது வசனத்திலும் 50வது வசனத்திலும் நாம் இப்படி வாசிக்கிறோம், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 8வதாக நம்ம பார்க்கிறது, தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறார். அவர்
39வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் அவர் இடைக்கட்டி நம்மளை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நம்ம விரோதிகளை மடங்க பண்ணுகிறவர் அவர்தான். அல்லேலூயா. நீங்க யாருக்கு விரோதமா போராடாதீங்க, யாருக்கு விரோதமா சண்டைக்கு நிக்காதீங்க. ஜெயம் தருகிறவர் நம் தேவன். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 எழுதுகிறார், ஜெயம் தருகிற நம் இயேசுவுக்கு, நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது தேவனுடைய இரக்கமா இருக்கிறது. நம்ம சந்ததிகளை நினைக்கிறவர் அவர், நம்மளுக்கு ஜெயம் தருகிறவர் அவர். வாங்க இந்த காலை வேளையில நம்ம ஜெபித்து நம்ம ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பிதாவே, இந்த காலை வேளையில உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த 2 நாட்களாகப்பா சங்கீதம் 18 நாங்க தியானிச்சு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, எப்படியெல்லாம் நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர், உம்முடைய காருண்யத்தை எங்களுக்கு எப்படியெல்லாம் நீர் காட்டி இருக்கிறீங்கப்பா, உம்முடைய இரக்கங்கள்னால எங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறீர் நாங்க தியானிச்சிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அதே விசுவாசத்தோட நாங்க முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்துக்கு நாங்க துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவருடைய ஜெயம், அவருடைய காருண்யம் உங்களோடு இருந்து உங்களை பெரியவனாக மாற்றி உங்களை பலப்படுத்துவதாக. ஆமென்.